என்ன மணி, யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா நீ அவரை கூட்டிட்டு வந்திருக்கியே. சுவாமிஜி, நான் அன்னைக்கு இங்க வந்த விஷயம் எப்படி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாத்தையும் ரமேஷ் கிட்ட சொல்லிட்டாங்க. நந்தினி, இன்னைக்கு பண்ண போறது முதல் பூஜை. இது ஒன்ன பரிசோதனை பண்றதுக்காக. பூஜை பண்றதுக்கு முன்னாடி நீ உன் உடம்ப நல்லா தயார்படுத்திக்கணும். அதுக்கு நீ உன்னோட பயம், வெட்கம் இது எல்லாத்தையுமே நீ விட்டுறணும். சரி சுவாமிஜி. நானே என் கையால உன் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கழட்டுவேன். அதுக்கு நீ மறுக்காம எதிர்ப்பு காட்டாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி சுவாமிஜி. பயம், வெட்கம் இது எல்லாத்தையும் விட்டாதான் பூஜைக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி வந்தாதான் உனக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் பனி மாதிரி விலக வைப்பேன். உன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு. அந்த உடம்புல இருக்கிற துணியை நானே என் கையால கழட்டுறேன். சரி, இப்ப பூஜையை ஆரம்பிக்கலாமா? சரி சுவாமிஜி. சுவாமிஜிங்கிற பேர்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? பூஜை நடக்கும்போது யாராவது இப்படி உள்ள வருவாங்களா? ஏய், நீ எல்லாம் சுவாமிஜியாடா? பூஜையா பண்றடி? உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாது. அவளை எதிரில் உட்கார வச்சுட்டு அவ ட்ரெஸ்ஸை கட்டி விட்டு அவ மனசை மாத்தி கெடுக்க பாக்குறியா? ஏய், மானங்கெட்ட ஜென்மம், வெக்கமா இல்லடா உனக்கு? ஏய், சாமிஜிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திரியா? உன்னை பத்தி கீதா சொன்னது கரெக்டா தான்டா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட நீ நேரம் அவளை நாசம் பண்ணிருப்ப. வாய மூடுறி. ஆள் மட்டும்தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க. இவன் உடம்ப தொட்டுட்டு இருக்கா, விட்டு வேடிக்கை பாக்குறியா? ரமேஷ், இது பூஜையோட ஆரம்பம். பூஜையா இது? பூஜைங்கிற பேர்ல இவன் உங்ககிட்ட உடம்பு சுத்த தேடுறான். ரமேஷ், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நாம உடனே இங்க இருந்து போயிடலாம். நீங்க வாங்க. நந்தினி சொன்னாலே உன்னை சும்மா விடுற, இல்லைன்னா உனக்கு இங்கேயே சமாதி கட்டிருப்பேன். வா நந்தினி, இந்த பூஜை
சுவாமிஜி இது எல்லாத்தையும் இன்னிலிருந்து சுத்தமா மறந்து அந்த கடவுளை ஒருத்தரை நம்ப போதும். இந்த மாதிரி பாவிங்க பின்னால போய்கிட்டு எதுக்காக நீயே உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிற? இப்ப நான் உன் கூட வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இனிமே நீ ஆச்சு, உன்னோட வேலையாச்சு, வேற எந்த விஷயத்திலும் நீ தலையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பவே உங்க வீட்டுல உங்க அக்கா கீதாவோட நிலைமை சரியே இல்லை. இப்ப நீயும் உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. நான் போயிட்டு வரேன். நந்தினி, ரமேஷ் ஏன் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு? நந்தினி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா பேச வேண்டியிருக்கு, என் கூட வரியா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன். நந்தினி, நேத்து பூஜை பாதியிலேயே நின்னு போச்சே, நீ இன்னும் அதே கவலையிலேயே இருக்கியா? ஆமா சுவாமிஜி, எனக்கு எப்பவும் அதே கவலைதான். எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. நந்தினி, உன் லவ்வர் ரமேஷ் ரொம்ப அவசரப்பட்டுட்டான். பூஜையில நடந்த விஷயங்களை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு வாழ்க்கையை பத்தின அக்கறை இல்ல, பயம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியெல்லாம் இல்ல சுவாமிஜி, அவரு ரொம்ப பொறுப்பான மனுஷன். பொறுப்பானவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க. உன்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனா இப்ப உண்மையை சொல்றேன், உன் வாழ்க்கையில உனக்கு ஆபத்து இருக்கு. நீ கொஞ்சம் கவனமா இரு. என்னது ஆபத்தா? அப்படி என்ன ஆபத்து? உன்னோட ஜாதகத்துல உனக்கு கடைசி வரைக்கும் தாலி பாக்கியமே நிலைக்காதுன்னு இருக்குமா? உனக்கு கல்யாணமான 8வது நாள்லயே உன் வீட்டுக்காரர் இறந்துருவான்னு ஜாதகம் சொல்லுது. 2வது கல்யாணத்துக்கான பாக்கியமும் உனக்கு இல்ல. கடைசி வரைக்கும் நீ விதவையாத்தாமா வாழலாம். நிஜமாவா சுவாமிஜி? அப்ப ஏன் அக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவளுக்கு எங்கம்மா புரிய போகுது? பட்டாத்தனமா புத்தி வரும். நீ இன்னும் 100 வருஷம் வாழ வேண்டிய பொண்ணு. நீ இவ்வளவு சின்ன வயசுல விதவையாகிறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. பூஜை பண்ணா எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த சிக்கலுமே இருக்காது. இல்லன்னா நீயும் உன் அக்கா மாதிரியே விதவையாத்தமா வாழணும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? கவலைப்படாம என் கூட வா. யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம பூஜையை முடிச்சிடலாம். எல்லாருக்கும் நீ ஆபீஸ் போன மாதிரியே இருக்கட்டும். ஆபீஸ் முடிஞ்சு வர மாதிரியே நீ ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு.